நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் சொன்னாலும் அதுலேயும் கொஞ்சம் சுலபமாக ஏதாவது இருக்குமா, ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கா அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் தேடுவோம். நான் இந்த சீக்ரெட் மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போதும் அப்படி தான் தேடி இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விசுவலைஸ் மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் பயிற்சிகள்னு வரும்போது இது என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து வாழ்க்கையை மாற்றுறதில்ல. நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க, என்ன ஏஜில் இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு தேவையை பற்றின புரிதல் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. இதை புரிஞ்சிக்காமல் நான் நிறைய இடங்களில் மேனிஃபெஸ்ட் பண்ணி அது ரிவர்ஸாக நடந்தெல்லாம் உண்டு. அப்போது இங்கே எல்லாருக்கும் ஒரு ஈஸியான பயிற்சி வேணுன்றப்போ என்கிட்ட ஒரு கேள்வி தொடர்ந்து எப்பவுமே வர்றது என்னென்னா, எனக்கு டைமே இல்லை, நான் வந்து தூங்குகிற டைமில் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ஆட்டோமேட் பண்ணிட்டு தூங்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. மெயினாக என்கிட்ட கேட்குறது என்னென்னா, அஃபர்மேஷன் போட்டு விட்டு தூங்குனா மேனிஃபெஸ்டேஷன் நடக்குமா அப்படின்ட்டு. ஸோ தூங்கும்போது நமக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தான் இந்த வீடியோ. ப்ளஸ் அப்படி தூங்கும்போது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலான்னா என்ன பயிற்சிகள்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு அடுத்ததாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுற ஐடியா இருக்குது. அதில் என்னென்னா, நம்ம தூங்கும்போது ஏற்படுற தேட்டா வேவ்ஸ் வந்து என்ன உண்மையிலே செய்யுது, அதாவது ஆல்ஃபா, பேட்டா, தேட்டா நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி லெவலும் நமக்குள்ளே என்ன மாற்றங்கள் செய்யுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமாக இந்த ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷனில் தேட்டா வேவ்ஸோட பங்கு என்னன்றதை நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தூங்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் நடக்குமா அப்படின்னா டெஃபினெட்லி பாசிபிள். ஏன்னா நம்ம எண்ணங்கள் எப்போவுமே எப்போ அமைதியாக இருக்கோ, எப்போ வந்து தேவையில்லாத எண்ண ஓட்டங்களுக்குள்ளே போகாமல் இருக்கோ, நம்ம கான்ஷியஸ் எப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கோ, அப்போ தான் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வேலை உள்ளே நடக்குது. அது உண்மை சொல்லப்போனால் தூங்கும்போது மட்டும்தான் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஏன்னா சாதாரண நேரத்தில் நம்ம மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுறோம், மனசு அமைதியாக வச்சுக்க பார்க்குறோம், நல்ல எண்ணங்களை உருவாக்க ட்ரை பண்ணுறோம். ஆனாலுமே ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் சென்சஸ் வேலை செய்யுது. நம்ம எதாவது பார்த்துக்கிட்டு இருப்போம், காதில் விழுந்துக்கிட்டு இருக்கோம், சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக. அப்போ நமக்குள்ளே ஒரு பரபரப்பான சூழல் இருந்துக்கிட்டே இருக்கிறனால சில நேரம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து டிலே ஆகுது. அதனால தான் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ப்ராசஸ்லாம் மார்னிங்கில் பண்ணுங்கன்னு சொல்கிறது, சில ப்ராசஸ் வந்து நைட்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு மன அமைதியாக இருக்கிற சூழலில் பண்ணுறோன்றது தான். ஸோ தூங்கும்போது நீங்கள் பண்ணுற பயிற்சிகள் உண்மையிலேயே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறைய உதவுது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு வேண்டி காலை நேரத்தில் பண்ண வேண்டாமானா அதுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கும் போது அந்த நாளை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நல்ல எண்ணங்களோடு போகணுங்கிறதுக்கு வேண்டி தான் மார்னிங்கில் சில ப்ராக்டிஸ்லாம் நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மார்னிங் ப்ராக்டிஸ் வேணான்றது கிடையாது. நைட் பண்ணலாமா அப்படின்னா எஸ் பாசிபிள், நீங்கள் பண்ணலாம். என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த நைட் பண்ணுற பயிற்சிகள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ்வலாகவே மீடியா வேண்டாம், சரௌண்டிங் வேண்டாம், நீங்கள் இந்த பயிற்சிகள் இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பயிற்சிகள் நீங்கள் நைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது டிவி பார்க்குறேன், யூடியூப் பார்க்குறேன், இல்லை நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன், அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தூங்க போகிறேன் அப்படின்னா என் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில பயிற்சிகள் பண்ணிட்டு படுக்கிறது வந்து மேபி அந்த ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டிங் மாதிரியான விஷயங்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ணுற ப்ராக்டிசஸ் தான் ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன் எல்லாம். ஸோ ஸ்கிரிப்டிங் மாதிரியான பயிற்சிகளை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம். பட் கண்டிப்பாக நம்ம அந்த நேரத்தோடைய அளவை பொறுத்து தான். சில பேர் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி அப்செட்டாக வருவீங்க, அப்படி இருந்தால் நைட்டில் வேண்டாம். அப்படி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, உங்களுக்கு அந்த டைம் கிடைக்குது, உங்களால் வந்து அதை காமாக பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டிங் பண்ணலாம். அடுத்து ஈஸியான ப்ராசஸ் அப்படின்றது ரிப்பிட்டிஷன் ப்ராசஸ். இந்த 55-5 இந்த மாதிரி எழுதுகிற பயிற்சிகள் மோஸ்ட்லி நைட் வச்சுக்கிறது நல்லது. பட் எல்லாத்தையும் மொத்தமாக டம்ப் பண்ணி நைட்கே கொண்டு வராதிங்க. கொஞ்சம் உங்களுடைய நாளை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்கும் இருக்குது, நம்ம வந்து இது பாசிபிள் தான் சொல்கிறோமே தவிர அதுக்கு வேண்டி எப்பவுமே பண்ண வேணாம், நைட்டில் மட்டும் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ரைட்டிங் ப்ராசஸில் மெயினாக ஸ்கிரிப்டிங் ட்ரை பண்ணுறது. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ப முடியாத சில விஷயங்களை தான் வந்து, அதாவது நமக்குள்ளே அந்த கருவே இருக்காது, அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இந்த ரிப்பிட்டிஷன் ப்ராசஸில் பண்ணுவோம். இந்த 55, 777 மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறது. முக்கியமாக அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸில் 2 சைடு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை இப்போ தான் நீங்கள் பயிற்சிகள் ஆரம்பித்து 2-3 மாதம் தான் ஆச்சு அப்படின்னா அஃபர்மேஷன் வந்து நைட்டில் போட்டு விட்டுட்டு தூங்குறது அட்வைசபிள் கிடையாது.
ஆனால் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே பயிற்சி பண்ணுறீங்க, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு அவுட்கம் நடந்திருக்கு, நீங்கள் வந்து இப்போதைக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் ஆடியோஸ் நீங்கள் போட்டு தூங்கலாம். அப்படி இல்லாமல் புதுசாக இருக்கிற ஆட்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா மேபி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வர்றதுக்கோ இல்லை காலையில் எந்திரிக்கும் போது மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2-3 நாள் பார்த்துக்கிட்டு அப்புறமா நைட் தூங்கும்போது அஃபர்மேஷன்ஸ் போடுங்க. ஹெட்ஃபோன் போட வேண்டிய அவசியம் இல்லை. லவுட் ஸ்பீக்கரில் எவ்வளோ தூரம் அந்த வால்யூம் கம்மியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக வச்சுட்டு நைட் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு சின்ன தியரி இருக்குது. அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் சீன் சொல்லுவேன். மெயினாக அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலாம் ஓகே, அஃபர்மேஷன்லாம் கேட்குறேன், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலை உங்களுக்கு ஒரு 5 நாள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த 5 நாளுமே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, நிறைய எண்ணெய் ஓட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, டூ மச்சாக திங்க் பண்ணுறீங்க காலையில் எழுந்திரிச்சு அப்படின்னா நைட்டில் அஃபர்மேஷன் உங்களுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ஸ்லீப்போட லெவல் வந்து ரொம்ப டீப்பாக இல்லை. ஒரு மாதிரி நம்ம அதில் ஸ்லீப்லேயே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ப்ராப்பரான ஸ்லீப் உங்களுக்கு ஜென்ரலாகவே இல்லை. அது உங்கள் வேலைனாலேயோ உங்கள் ஏஜ்னாலேயோ இல்லை நீங்கள் இருக்கிற அந்த இடத்துனாலேயோ உங்களுடைய மூட் பேஸ் பண்ணி இந்த ஸ்லீப் பேட்டர்ன் மாறும்ல. அப்படி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி அஃபர்மேஷன் போட்டு தூங்குறது வந்து ஒழுங்கான தூக்கத்தை கொடுக்காது. ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷன் வெரி மச் பாசிபிள் பண்ணலாம். ஆனால் எல்லா ப்ராசஸையும் நைட்லேயே டம்ப் பண்ணாமல் சரியான நேரத்தை ஒதுக்கிட்டு அந்த இடத்துல பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோட ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது அஃபர்மேஷன்லேயே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா 5-6 அஃபர்மேஷன் ஒன்றா போட்டு படுக்காமல் ஏதோ ஒரு அஃபர்மேஷன் ஆடியோவை மட்டும் லூப் பண்ணிவிட்டு படுத்துவோங்க. மேபி அது வந்து கொஞ்சம் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ஃப்ளட் பண்ணாது. மேபி ஹெட்டேக் வர்றதுக்கோ இல்லை மார்னிங்கில் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை, ஒரு அஃபர்மேஷன் மட்டும் தனியாக கேட்டிங்கன்னா. இல்லை எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா பிளெயின் மியூசிக் நைட்டில் நீங்கள் தூங்கும்போது போடலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதுன்னு மட்டும் நினச்சக்கூடாது. நமக்குள்ளே ஒரு தெளிவான சூழலை உருவாக்குறது கூட இன்னொரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு வழிவகுக்குன்றனால அஃபர்மேஷன் தான் கேட்கணும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட் வேணும்னா ஒரு பிளெயினான மியூசிக் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு கூட நைட் நீங்கள் தூங்க முடியும். ஸோ ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷன் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ண நீங்கள் உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு? நீங்கள் என்ன வேறு ப்ராக்டிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? அவுட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.